இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, அந்த அஞ்சலியோட சுயரூபத்த ஒட்டுமொத்தமா நம்ம கார்த்திக்கு, நம்ம மாசிலாமணி தெரியப்படுத்தணும்னு நெனைக்கிறோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம மாசிலாமணி இந்த கார்த்திகை நேர்ல சந்திச்சு, இந்த சிந்தாமணி, அஞ்சலி எதுக்காக உன் வீட்ல இருக்காங்க? இந்த சிந்தாமணி திரும்ப எதுக்கு இந்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க? அப்படின்ற உண்மைய தாங்க நம்ம கார்த்திகோட மரமண்டைக்கு தெரியப்படுத்த போறோங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல இந்த ஒரு கம்பெனி வந்துட்டு நம்ம அஞ்சலி பேர்ல இந்த கார்த்திக் மாத்தி தாவாம். அதே சமயம் சேர்மன் பதவியில இந்த அஞ்சலி இருக்கிறதாவும் நம்ம மாசிலாமணிக்கு இந்த ஒரு உண்மை தெரிய வந்துருச்சுங்க. அடுத்தபடியா கண்டிப்பா மாப்பிள நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி உனக்கும் இந்த அஞ்சலிக்கும் வீட்ல இடம் தடாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆனா அத கூட நீ புரிஞ்சுக்காம இப்ப இவ்ளோ சீக்கிரம் இந்த அஞ்சலி வந்துட்டு நல்லவன் ஏமாந்துட்ட. அஞ்சலியோட நோக்கமே உன்னை நடுத்தெருவுல நிப்பாட்டுறதுதான். முடிஞ்ச வரைக்கும் இந்த சிந்தாமணியோட அக்கௌண்ட்ல பணத்த போட்டுக்கிட்டு, அந்த ஒரு வீட்ட விட்டு கிளம்பி வந்துற போறா. நீ வந்துட்டு ரொம்பவே ஒரு ஏமாளியா வாழ்ந்துட்டு இருக்கியே. அந்த சிந்தாமணி வந்துட்டு திட்டம் போட்டுட்டு இருக்கா. உன்ன வந்துட்டு எப்படிலாம் ஏமாத்தணும். அதே சமயம் இந்த இலக்கியாவும், கௌதமும் நடுத்தெருவுல நின்டுட்டு இருக்காங்களே, அவங்களுடைய நிலைமை தான் உனக்கும் வரப்போது. ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சியில இந்த அஞ்சலி ரொம்பவே வந்துட்டு மாறிட்டா. இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு சாதகமா தான் எல்லா காரியமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் நீ வந்துட்டு இந்த கௌதமையும் வீட்ட விட்டு வெளிய விரட்டிட்டியான். எனக்கு ரொம்பவே மனசு சங்கடமா இருக்கு. என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும், இல்ல என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும், கௌதம் வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா, கண்டிப்பா உன்ன வந்துட்டு யாராலுமே தோற்கடிக்க முடியாது. அப்படின்ற மாரி நம்ம மாசிலாமணி சொல்லிட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துங்க. நீங்க வந்த வேலைய மட்டும் பாருங்க. யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா, அந்த இலக்கிய வந்துட்டு உங்ககிட்ட போயிட்டு இப்படி கார்த்திகிட்ட பேசி இந்த ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிற மாரி ஏதாச்சும் பேச சொன்னாளா? எல்லாரோட சுயரூபமும் எனக்கு தெரியும். ஏன்னா, அஞ்சலி வந்துட்டு இப்ப சேர்மன் பதவியில இருக்கிறது உண்மதான். அவ எனக்காக உண்மையா இருக்கா. அப்படின்ற மாரி இந்த அஞ்சலிய ரொம்பவே வந்துட்டு நல்லவன்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம பைரவி வந்துட்டு எவ்வளவோ சொன்னாங்க. "இங்க பாரு கார்த்திக், இந்த ஒரு வீட்ல, இந்த ஒரு அங்கீகாரத்துல என் பொறுப்புல தான் இருக்கணும். உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லிடு. சும்மா வந்துட்டு அடிக்கடிக்கு வந்துட்டு என்ன கீழ்த்தரமா பார்த்துட்டு இருக்க." அப்படின்ற மாரி நம்ம பைரவி வந்துட்டு நம்ம கார்த்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்கங்க. ஒழுங்கா இங்க இருக்கிறதுன்னு தான் இருங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு. இல்ல உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தா, நீங்களும் தயவு செஞ்சு இந்த ஒரு வீட்ட விட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். உங்கள யாரும் வந்துட்டு இழுத்து புடிக்க கிடையாது. அப்படின்ற மாரி இந்த கார்த்திக் இருந்துகிட்டு நம்ம பைரவிக்கு இப்படி ஒரு பதில் சொல்லிட்டேங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா, இந்த அஞ்சலியோட சூழ்ச்சி தாங்க. அஞ்சலியோட சுயரூபத்தினால பாதிக்கப்பட்ட நம்ம இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் எப்படியாச்சும் ஒரு நீதி நியாயம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்த இந்த ஒரு தருணத்தில, நம்ம பைரவிக்கு வந்துட்டு இந்த ஒரு சேர்மன் பதவி இல்லன்னு நிரூபிக்கப்பட்டுருச்சுங்க. ஆனா இருந்தாலுமே, இந்த சிந்தாமணியோட சூழ்ச்சி வந்துட்டு எப்படியாச்சும் இந்த கார்த்திகை தெரியப்படுத்தணும் தாங்க நம்ம பைரவும், நம்ம மாசிலாமணியும் போராடிட்டு இருக்குங்க. ஏன்னா, அந்த சிந்தாமணி வந்துட்டு நடிப்பி அரக்கிங்க. எப்படியாச்சும் இந்த அஞ்சலிக்கு வந்துட்டு அந்த ஒரு வீட்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தா கிடைச்சிருச்சு. ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே கிட்டயும், தாக்ஷாயணி கிட்டயும் நல்லவ மாரியே வேஷம் போட்டு, அவங்க மூலியமாவா இந்த ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்துட்டு கார்த்திக்காக குடுக்குறேன்னு இந்த சிந்தாமணியோட அக்கௌண்ட்ல வந்துட்டு பணம் வந்துட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு தாங்க கிடக்க போகுது. கூடிய சீக்கிரத்துல நம்ம கௌதம், இலக்கியாவும் இதுக்கான ஒரு முடிவ கட்டினா மட்டும்தாங்க இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு தடுக்க முடியும். ஏன்னா இந்த ஒரு வீட்டு பத்திரமா இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு கம்பெனி பத்திரமா இருக்கட்டும், கூறு போட்டு இந்த எஸ்எஸ்கே விக்க போறது என்னமோ உண்மதாங்க. எப்படியாச்சும் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியம் இந்த ஒரு வீட்டுக்கு முந்திக்கணுங்க. ஒரு பக்கத்துல நம்ம கார்த்திகோட இந்த ஒரு மரமண்டைக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு புரியவே கிடையாதுங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம மாசிலாமணி சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு நடு ரோட்ல உங்க அம்மா கிட்ட பேசிட்டு வந்தால ஜானகி கிட்ட. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? உன்னோட வார்த்தைனால தான் ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். ஒரு பக்கம் கௌதம் வந்துட்டு உன்ன பயங்கரமான கோவத்துல இருக்கான். உன்னை எப்படியாச்சும் பழிக்கு பழி வாங்கியே தருவேன்னு. ஆனா நீ வந்துட்டு இப்ப கூட ஒரு வார்த்தை மன்னிப்புன்னு கௌதம் கிட்ட, இலக்கிய கிட்ட கேட்டா, கண்டிப்பா உன்னை ஏத்துக்குவாங்கன்னு ஒரு பக்கம் நம்ம மாசிலாமணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு இந்த கார்த்தியோட மரமண்டைக்கு அது கொஞ்சம் கூட புரியலைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.